ஏஆர் ரஹ்மான் என்னுடைய அசிஸ்டன்ட். அவர்கிட்ட போய் அந்த காலத்துலலாம் இவ்வளவு கீபோர்ட்ல இவ்வளவு சிந்தசைசர் டோன்லாம் இல்லாம நேரத்துல நிறைய சாம்பிள் வாய்ஸ் கொடுப்பேன். அப்படி மைக்க புடிச்சு ஐபிச்சு தூக்கணும்னா பாரியா பாரியா சார் எப்படி சார் இப்படி இதெல்லாம் வந்து ஹாலிவுட் படத்துல வர மியூசிக் சார். ஃபர்ஸ்ட் டைட்டில் மியூசிக் வர மாதிரி இருக்கு சார். எல்லாருக்குமே பிறந்தவனே எல்லாமே கிடைச்சிட அடி அடி எஸ்டிஆர் அடி எஸ்டிஆர் எல்லாத்தையும் அடி எஸ்டிஆர் போதும். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. இதெல்லாம் யாரும் அடிக்கணும் இருக்காம இருக்க மட்டும் ஓடாத. ரெண்டு பேர் அங்க என்ன தேடுற? அங்க இல்ல இங்க. அவர் கவர் ரூம் போய் அழுத்த வர நாய எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தோம். கேக்குதா ப்ரோ? ஆண்டா ஆண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்குதா? நான் கைட்டா இருக்காத ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஆண்டா ஆண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்குதா? நான் கைட்டா இருக்காத ப்ரோ. நான் கைட்டா இருக்காத ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஆண்டா ஆண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் இல்ல ஏல இப்படி பண்றியா? ஏ கிறுக்கு மெண்டல் பைலுலா. ஒரு எஸ்ஆர் இருக்காம போடாத சொன்னா கேளு. பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. நான் கைட்டா இருக்காத ப்ரோ. கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வாங்கி வா ஒட்டுக்க வாங்கி வா. இங்க வா இங்க வா. படியில இருக்கான் ப்ரோ. அடுத்த டீம் ரெஸ் ஆயிடுச்சு. மாட்டிக்க வா. என்னடா ஏ இங்க வா. ரெடியா? அந்த வீட்டுக்கே போயிடலாம். ஒருத்தன் தான் இருக்கான். லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கான் ப்ரோ பாத்து வாங்க வா. இல்ல அப்படியே அப்படியே மேல பாரு அப்படியே. ஹீல் பண்ணு வேற அட பொம்மா. யாரா நீ? சரி வாங்க வா பார்த்துக்கிறோம். அவசரப்படாத. ஹீலிங் சரிமா? இந்தா இருக்கு எடுத்துக்க இருந்தாலும் இருந்த வா. ரெடியா? வா. இங்கே இருக்கு. லெஃப்ட் ரைட் ஏறிடலாமா இல்ல ஒரே மாதிரி ஏறிடலாமா? இரு சார். போனதுக்கு போ. அழுத்தா தம்பி அழுத்தாதப்பா. என்னதான் எஸ்டிஆர் பாட்னாலும் அந்த யானை அடிச்சிட்டே வந்து ஒரு உசுக்கி இருப்பான். எஸ்டிஆர் எத்தனை ரிவைவ் பண்றேன்? 80,000 70,000 புரியல. வெஸ்டில் மட்டும் இல்ல. ஐயோ அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. சாவறதே இல்ல. புரியல. என்னடா புரியல? நான் சாவறதே இல்லை. எனக்கு அதனால தெரியாத நான் ஓபன்ல பாருங்க.
மெயின் பில்டிங் அந்த மெயின் பில்டிங் Watch out. கிஷ் வந்துட்டான் ஒன்றும் பிரச்சனை இந்த மேட்ச் சென்டர் போறான் எஸ்டிஆர் இரு எஸ்டிஆர் டேய் தான் ஜார்ஜோ இதா வாடா இங்க இல்ல ப்ரோ கிறுக்காம போறாடா வாடா சொன்னா கேளுடா மிஷின் அப்ப மட்டும் உள்ள மிஷின்னாவே நான் கொஞ்சம் ஒரு அரசியல் பஸ்ல வாட ஆரம்பிச்சுட்டேன் வாடா இங்க வாடா இங்க ஏறா வாடா வண்டி ஏறா டேய் நீங்க எங்க போறீங்க சென்டர் போறான் ஆணியா புடுங்க வேணாம் வாங்க எஸ்டிஆர் இரு எஸ்டிஆர் டேய் தான் ஜார்ஜோ இதா வாடா இங்க இல்ல ப்ரோ கிறுக்காம போறாடா வாடா ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா வாங்க டேய் வாடா 3 நம்பர் இதோ வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு இந்த எஸ்டிஆர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் You are now the proud owner of a யாரமுல்ல Lamborghini. நீ அனாதை ஆக்கப்பட்ட எஸ்டிஆர் வேற ஒண்ணும் இல்ல ஏய் காரை இப்பதான் முடிச்சு நூபா முன்னாடி போய் இப்பதான் முடிச்சு அவ்வளவுதான் போ டேய் ஓடி எஸ்டிஆர் ஓடிடு ஆடா எஸ்டிஆர் பையா பல போடலாம் ஓடலாம் ஒரு பிரச்சனை வரல. இல்ல ப்ரோ லைட் எஸ்டிஆர் ஓடிடு சொன்னா கேளு ஒரு நாக்கு சரி பொறுமை. எஸ்டிஆர் ஏன் பக்கம் அட போட்ட ஏன் பக்கம் ரிகால் முடிஞ்சு ப்ரோ வண்டி காப்பாத்த ட்ரை பண்ண வேணாண்டா கால்ஸ் அவன முடியாதுடா அவன் பார்க்கலடா எனிமி அவன் வந்து நின்னது கூட பார்க்கல அவன் பரவாயில்ல எஸ்டிஆர் நம்ம உனக்கு தெரியும் நம்ம யாருன்னு டெட்லி டூ எதை பத்தி கவலைப்படாத வெற்றி நம்ம தான் கால்ஸ் கேள்றால் லவுடே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம்டா ஓடினா அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு பக்கம் நின்று ஆங்கிள் இருக்கல அங்கேயே நிக்கிறதுனால நான் மறுபடியும் பிளான மாத்த வேண்டியதா இருக்கு பரவாயில்ல எஸ்டிஆர் நம்ம உனக்கு தெரியும் நம்ம யாருன்னு டெட்லி டூ கால்ஸ் கேள்றால் லவுடே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம்டா இந்த மேல ஏரோப்ளேன் கிட்ட வாங்கிக்கலாம் ஷூட்டிங் கொஞ்சம் தயவுசெய்து போயிடுங்க ப்ரோ அப்படியே போயிட்டாங்க எஸ்டிஆர் கார் ஓட்டுறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கோ இந்த ஜீப் தானே சொன்னாங்க வந்துச்சுன்னு ஆமா கூப்பு வருது ப்ரோ Watch out. கூப்பு பக்கி 2 கூப்பு பக்கி ஃபைட் என்ன எஸ்டிஆர் அவுட் சீட் ஜோன்ல அரசல் பஸ் ஸ்டீம் லேட்டா பாத்துட்டு வரானுங்க நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோமே அதுக்கு ஒண்ணிடா ஆனா எஸ்டிஆர் நம்ம நினைச்சா எதை வேணா முறியடிக்க முடியும் கண்டிப்பா ஏன்னா நம்ம யாரு டெட்லி நீ தானே சொன்ன பாராட்டணும்னு நான் பயங்கரம் வேணும்னு எப்படி பாராட்டம் பாரு சத்துருவேன்னு தெரிஞ்சு இந்த சண்டைக்கு நீ வந்திருக்கல ஒரு பாக்ஸருக்கு இந்த தைரியம் தான் வேணும் Location. முன்னாடி வண்டி தனி சீக்கிரம் முன்னாடி வண்டி எங்க போனோம் வண்டி வண்டி விடு 2 பேர் பறந்து வரானுங்க பாருங்க ப்ரோ அபார்ட்மெண்ட் சைடுல இருந்து வா பாத்துக்கலாம் ஜோன் அவுட் தான் அவனுக்கு இன்னும் சண்டை போட்டு இருக்கானுங்க பொறுமையா இரு வரான் போலாம் அவ்வளவுதான் பொறுமைதான் கடலிலும் பெரியது வா அந்த காரணம் தெரியுது அர்ஜென்ட் மட்டும் பண்ணிடாத ஆவேசம் மட்டும் வேணாம் நான் ஃபைட் ப்ரோ நான் வண்டி ஏத்தனட்டுமானே அந்த பியாடிமே எடுத்துறோம் வீடியோ எடுத்துக்கோ போலாம் பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணு லெஃப்ட் இந்த பக்கம் சீக்கிரம் இங்க இருக்கானுங்க இந்த மலை தான் பிடிக்கும் நம்ம இந்த மலை இருக்க இந்த கார்னர் ஹையர் கிரவுண்ட் பிளஸ் கார்னர் இதுதான்
ஓகே ஓகே ப்ரோ. சீக்கிரம் வா. வண்டி வருது. ரெடியாரு? நேட் சாரில வரான். எதுவுமே பண்ணாத அமைதியா அந்த பக்கம் ட்ரம் கார்டுவேன். அடி வாங்குறான். கீழே குடிச்சிட்டான். பொறுமையாரு. பண்ணாத கிட்டமா வைக்க முடியுமா? வெரிக்கா பொறுமை இப்போ பொறுமை தேவைப்படும். நம்ம தான் சொல்லணும் பொறுமை. பிஎடிஎம் உட்காரு. கெட்டியில் உட்காரு சொன்னக்கு மேட்ச் அப்பயே மூலையில் விளாடணும். பரவாயில்ல இருக்கட்டும் தப்பு இல்லை. இந்த பக்கம் லெஃப்ட்ல வேற இருக்கும். அதனால தேர்ட் படி ஏறுவோம். அங்கே பாரு ஓடியாரம் பாரு தெரியுதா? அந்த பக்கம் அடி வாங்க இந்த படி வாங்க சாண்ட்விச் ஆகிறோம். நமக்காக எனிமி அடி கொடுப்பான். இப்போ டீமேட்டே நம்மளோட டீமேட்டே இப்போ எனிமி தான் தெரியுதா? அவன் பாரு பேனிக் ஆகிறான். ஸ்டேஜ் பேனிக்ல இருக்கான். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோம். இந்த 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 ஐடியல் மைண்ட் தான் முக்கியம். இந்த நேடு உனக்கு மாலி போடுறியா? கீழே போட்டா? கீழே போட்டேன். ஒரே ஒரு மாலி போடுறேன். எடுத்து போடு. ட்ரங்க்லயே போட்டுருங்க ப்ரோ. சரி ஓகே. நான் பெஸ்டா நீங்க ஒரே ஒருத்தன் இருக்கான். ஒருத்தனா 2 பேரும் தெரியல. ஆனா இருக்கான் இங்க ஸ்மோக்ல. சரியா? 2 பேர். ஏன்னா அவனுக்கு அவுட் ஹவுஸ் வந்து இப்போ புஷ் பண்ணுவானுங்க. வெயிட் பண்ணுவோம். பின்னாடி வேணா கிளம்புற. கார்ல கிளம்புற பாரு. வண்டி எடுக்கிறான் வர. ரெடியா ஒருத்த மட்டும் முன்னாடி புளுத்தி அறானே இறங்கிடுறா. நான் தாரா ஃபீல் பண்ணிக்கோ. சத்தியமா வெரிடா தங்கமே. ஃபீல் பண்ணி வெரி அவ்வளவுதான். இந்த புளுத்தி தான் கேம் சேஞ்சர் இதுல. அவங்க இதுல இல்ல நீ தான் தூக்கணும். வேஸ்ட் ஆயிரும் அது. சீக்கிரம் டைம்ல தப்புனத. இந்த நாய் தான் அவன் டீமோட கேம் சேஞ்சர். கார்ல புளுத்திட்டு வந்தான் பாத்தியா? லெஃப்ட்ல பைக். ஒண்ணுமே பண்ணாத. நீ அவன் தாண்டா நமக்கு ட்ரம் கார்டு. அவன் தானே இன்னொருத்தன் அடிப்பான். அங்க இருக்கிறவன நான் அடிக்கவே இல்லை ப்ரோ. அவனே செத்துட்டானா? கை இதான். சரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அவனை தூக்குறாங்க. ப்ரோ அழைச்சிருக்கலாம் லெஸ்டர் ப்ரோ. வேணாம் தேவையில்ல. எதுக்கு அவனை தூக்கட்டும். ஏன் அவனை அழுத்துற? ப்ரோ அங்கேதான் ரிவே நடக்குது ப்ரோ. இல்ல ட்ரிங்க்ஸ் இருக்கா? இருக்கு. ட்ரங்க்ல போட்டுமா? போடு. பட்டமா 2 டீம். இது இல்லாம இன்னொரு டீம். சரியா? பிஆர்டிஎம் என்ன ஆனாலும் சரியா? பிஆர்டிஎம் என்ன ஆனாலும் கவலைப்படாத. கடைசி மூச்சு வரைக்கும் நின்னுட்டு தான் சாவும். இவனா சோன் விட்டு விடு. ஒன்னு இல்ல 1 2 ஒன்னும் பிரச்சனை. மாட்டிக்கோணுங்க. எல்லாமே மாட்டுவானுங்க. இப்போ சொல்லல. வாங்கட்டும். ரெண்டாவது வரல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஃபைட் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த ஃபைட் தான் தேவை. கடைசியில் ஜோனுக்கு பி மாதிரி விட்டு வருவானுங்க. நாய் மாதிரி வருவானு அடிக்கணும். அவ்வளவுதான். நம்ம சோனு. கல் எடுத்துக்கோ. பின்னாடி அவசரப்பட்டு எட்டி மட்டும் பார்த்தாதீங்க சார். ஆமா. கல்லு மரத்துல இருக்க விட்டுருங்க. வெளியே இருந்து நீங்க ஜோன் போடுங்க. நான் 1 மீட்டர் தான் சொன்னேன். பின்னால் ஜோன். நாய் மாதிரி ஒரு நாக்கு. அவ்வளவுதான். ஈஸி நெக்ஸ்ட். நான் டவுட்டா சொல்லுங்க வராம பாரு. அமைதியா மட்டும். நீ அடிச்சிட்டு மட்டும். அந்த மரம். சரி நான் பாத்துட்டேன். அடிச்சிட்டு மட்டும். நீ அடிச்சிட்டு மட்டும். சும்மா அடிச்சிரு. அவனை பேனிக் பண்ணு. அவனே வரான் பாரு. அந்த நாய் பேனிக் ஆகுது பாரு. அவ்வளவுதான். அந்த நாய் பேனிக் ஆகுதா? அவ்வளவுதான். ஜஸ்ட் a fucking game. இறங்கவும் தேவையில்ல, அடிக்கவும் தேவையில்ல. அது என்னைய பார்த்து பயந்துட்டு இருக்கு. வண்டி கார் வந்து Come on guys. Let's go for 3000 likes. நல்ல வேலை. STR சொல்றது அப்படியே கேட்டலாம் guys.
அப்படியே அசால்ட்டா இவர் ப்ரெஷரான மேட்ச் ஆனா அசால்ட்டா முடிஞ்சிருச்சு. இதுல எவனா இம்மி கசக்காம கிஸ் கிஸ்க்குன்னு தான் பண்ணியிருந்தாங்கன்னா வீணா போயிருக்கும். இல்ல நான் புளுத்தி தான் தூக்கி போய் அடிப்பேன்னானே அவ்வளவுதான். அந்த பிளான்ல இருந்து உடச்சி வேற ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த டக்குன்னு ஒரு டைம்ல. அதுலதான் எப்பவுமே மாட்டிக்குவோம். அந்த பிளானை டக்குன்னு உடைக்க முடியாது இல்ல. ஒரு பிளானை போட்டு இதுதான் இவன் வருவான், இவன் ஒவ்வொருத்தனா தூக்குறோம், இது பண்ணிடலாம், இவன் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா பிளான் படி போயிடும். நடுவில் ஏதாவது கிரிட்டு நடந்துச்சுன்னா டக்குன்னு மாற்ற முடியாது. அப்போ என்ன போகிறோம், கலாப்ஸ் ஆகி போயிடும். அவ்வளோதான். எப்பவுமே பிளான் வந்து அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. நமக்கு ஏற்ற மாதிரி எனிமியை விளையாட வைக்கிறது. அருமையான வெற்றி, அருமையான திறமையான வெற்றி. நான் இறங்கல, அடிக்கல, ஒண்ணும் அவனை ஏத்த போல, எங்கேயும் போல. கார் எடுத்துட்டு போய் அவனை பார்த்தேன், என்னமா அங்க சத்தம் அப்படின்னு. அதுக்கு அவன் ரீவே பண்ணாம சொல்றான் அங்க ஆள் இருக்கான்னு தெரியாம. இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி நியூவான்சஸ் வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல கூட நம்மள மாதிரி ஆள் தானே, பேனிக் ஆவான், பயப்படுவான், எல்லாமே நடக்கும். அவனை அடிச்சிட்டல்ல கோச், அவனை ஒரு அடி அடிச்சிட்டல்ல கோச். வெறிடா தங்கமே, ஃபீல் பண்ணு வெறி, அவ்வளவுதான். ராரா ராரா கடக்கா அமுகு டுமுகு அமால் டுமால்.